சொன்னால் ஹோம்ப்ரியூ வந்து macOS M1 macOS பிக் சோர் M1 மாடலுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுற அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நம்ம homebrew.sh வெப்சைட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கோட் இருக்கும். இந்த கோடை எடுத்துகிட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது வேலை உங்களுக்கு விருப்பமான டெர்மினலில் வந்து நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணுறீங்க. ஸோ இதில் வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். பாஸ்வேர்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பேக்கேஜஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போதும்னு சொல்லும். இப்போ இதில் என்ன சீனுன்னு சொன்னால் சிலவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற எந்த டெர்மினல் எந்த ZHRC ஃபைல் வந்து யூஸ் பண்ணுறேன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகுற. ஸோ ஹோம்ப்ரியூ வந்து M1க்கு வந்து செஞ்சவனுகள் எப்படின்னு சொன்னால் அந்த சரியான ZHRC ஃபைலை வந்து தாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதில் வந்து இந்த பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னோடனே என்ட்ரு அமர்த்தினோடனே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது இன்ஸ்டால் ஆகி முடியும். அது வரைக்கும் நான் சொல்கிறேன். அப்போ இந்த ZHRC ஃபைலை வந்து என்ன செய்யும்னு சொன்னால் கம்ப்ளீட் இன்ஸ்டாலேஷன் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணபடியாக இது ஃபாஸ்ட்டாக வந்து பேக்கேஜஸை வந்து ஃபெச் பண்ணிவிட்டு ஸோ இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லுண்டு வந்திருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு டொனேட் பண்ணலாம், அனலிட்டிக்ஸ் இது எல்லாத்தையும் தவிர நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ன்னு போட்டுட்டு அட் HomeBrew to your pathன்னு சொல்லி இங்கே காட்டிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், எந்த ப்ரொஃபைல்ட நான் யூஸ் பண்ணுறது இந்த டெர்ம்ன்ற டெர்மினல். ஸோ அதில் Z ப்ரொஃபைலை வந்து அவனால் வந்து லிங்க் பண்ணியே வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதை இன்ஸ்டால் பண்ணி முடிய இதை காப்பி பண்ணணுமா, முதலாவது இதை காப்பி பண்ணி ஓகே காப்பி பண்ணி நீங்கள் ஒரு நியூ டேப்பில் இதை பேஸ்ட் பண்ணுவீங்க. பேஸ்ட் பண்ணோடனே சக்ஸஸ்ன்னு சொன்னால் அதில் எந்த மெசேஜும் வராது. அதுக்கு பிறகு திரும்ப என்ன செய்வீங்கன்னு சொன்னால் இதை காப்பி பண்ணி அதோடைய வந்து பேஸ்ட்டும் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து அந்த ஃபைலுக்குள்ளே அட் ஆகிரும்னு சொல்கிறாங்க. ஸோ அட் ஆகிட்டா இல்லையான்னு பார்ப்போமா? ஓகே பொறுங்க, இந்த ஃபைலில் தானே ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம நானோ பண்ணுவோம். பார்த்தா நீங்கள் போட்டு 2 இதுவும் வந்து அட் ஆகிருக்குது. ஸோ நான் வந்து ஒன்றை அழிக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் நான் உங்களுக்கு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதால் ஒன்று அழிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்படி ஒன்று இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன செஞ்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால் அவ்வளோந்தான். அதுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க BREW ஹெல்ப்னு சொல்லி பார்க்கட்டாமண்டு. ஸோ BREW ஹெல்ப்னு பார்த்தா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சு. ஸோ இதுக்கு வேறு பேர் வந்து டியூட்டோரியல்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதுகளை ஃபாலோ பண்ண வேணாம் உண்மையாகவே. இப்போ பாருங்கள், நான் டெர்மினலை வந்து குயிட் பண்ணிவிட்டு BREW ஹெல்ப் பண்ணுனா BREW வந்து ஒர்க் பண்ணுது. ஸோ பேர் வந்து அவங்க டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கிறாங்க. அது சரிதான். ஆனால் இப்போ அது ஒர்க் அவுட் ஆகாது. என்ன காரணம்னு சொன்னால் M1 வந்த டைம் வந்து ரொசேட்டாவோட தான் HomeBrew வந்து ஒர்க் பண்ணுமென்று சொல்லியிருந்தது. இப்போ அப்படி இல்லை. இப்போ நேட்டிவாகவே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க HomeBrew. ஸோ இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸி தான்.